ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகிரக நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு மற்றற்ற மகிழ்ச்சி வந்திருக்குங்க. அருமையாக இருக்குது. மகர ராசிக்கு ராசி பலன் மிகச்சிறப்பாக இருக்குது. கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக சூப்பராக இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேத ஜோதிடத்தில் இப்படி ஒரு அமைப்பு வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். ஒரு அரிய வாய்ப்பு, அபூர்வ நிகழ்வு நடந்திருக்கு. இப்படி ஒரு அமைப்பு இனி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சரியா? அது எவ்வளோ நாள் ஆகும்னு பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கணக்கு கூட்டி போட்டு பார்க்கணும். வருடக்கோள்கள் சனி குருவுடைய சஞ்சாரத்தை பார்க்கணும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கணக்கு போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் ஜோதிடரோட வேலை. நேர்களுக்கு என்ன பலன் வேணும்? மகர ராசி நேர்களுக்கு பலன் இருக்கணும், நல்லது நடக்கணும், அவ்வளோதான். இப்போ நல்லது நடக்கணும்னா புதன் நல்லது செய்கிறாரு. புஷ்மி யோக நட்சத்திரத்தில் ஏறுறாரு. புஷ்மி நட்சத்திரம்னா பூச நட்சத்திரம். கடக ராசியில் உள்ள நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அதில் புதன் சஞ்சாரம் பண்ணுறாரு. புனர்பூச 4ஆம் பாதத்துலேருந்து பூசம் 1ஆம் பாதத்துக்கு ஏறுறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஆணி 13லேருந்து அவர் கிட்டத்தட்ட எவ்வளோ என்றைக்கு வரைக்கும் போகிறாருன்னா ஆணி 23 வரைக்கும் போகிறார். ஒரு 10 நாளுக்கு. சரியா? ஒரு 10 நாள் அவர் பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு. இந்த 10 நாள் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து ஆயிலிய நட்சத்திரத்தில் போகிறார். அது நல்லதான், அவரோட சுயசாரம் தான். ஸோ பூசம் ஆயிலம் ரெண்டுமே புதனுக்கு வேண்டிய நட்சத்திரம் தான். இதில் பூசம் மகர ராசி கூடுதல் சிறப்பை தரும். ஏன்னா ராசிநாதரோட நட்சத்திரம். இப்போ குருவும் ராசிக்கு 6ஆம் இடத்துல அஸ்தமனமானாலுமே திருவாதிரை நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. திருவாதிரை ராகுவின் நட்சத்திரம். ராகும் சனி பகவான் வீட்டில் தான் இருக்கிறாரு, சனி தொடர்பில் தான் இருக்கிறாரு. ஸோ குருவும் சனி பகவான் சம்மந்தப்பட்ட நட்சத்திர அமைப்பில் தான் இருக்கிறாரு. அது மறைமுகமாக இருக்கிறாரு. சனி பகவான் நேரடியாக தன்னுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ 3 கிரகங்கள் புதன் குரு சனி, இந்த 3 கிரகங்களுமே ஒரே நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாங்க. சரியா? சனி பகவானுடைய ஆதிக்கம் மகர ராசிக்கு அதிகமாக இருக்குது. ராசிக்கு 1, 2 கூடியவன், 3, 12 கூடியவன், 6, 9 கூடியவர்கள் எல்லாமே ஒரே நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு வசப்படுது. நல்லாயிருக்கும். 1, 2 நீங்கள் நல்லா இருப்பீங்க. மனம், செயல், சிந்தனை நல்லாயிருக்கும். அடுத்து வருகின்ற நாட்கள் என்ன நாட்கள்னால் இந்த ஆணி மாதம் முழுக்க எடுத்துக்கலாங்க. ஏன்னா புதன் பூசம் ஆயில்யத்தில் போகிறதெல்லாம் நல்ல அமைப்பு தான். அது மாதிரி குருவும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அவரும் திருவாதிரை நட்சத்திரத்தெல்லாம் ட்ராவல் பண்ணுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல அமைப்பு தான். திருவாதிரை ராகு நட்சத்திரம் ஏற்கனவே சொல்லிட்டேன், சனி வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ குரு, ராகு, சனி பகவான், புதன் இந்த 4 கிரகங்களுமே நல்ல பலங்களை தான் கொடுக்குறாங்க. ராசிநாதன் 12ஆம் தேதிக்கு மேலே வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் அடைந்து பின்னோக்கி வராரு. பரவாயில்ல, 3ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறது நல்லதான். சனி பகவான் 3ஆம் இடத்துல மீனத்தில் வக்கரம் அடைகிறாரு. அவர் பார்க்குற இடங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும். சரியா? ராசிநாதன் வக்கரம் அடைகிறது ராசிக்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவை கொடுத்தாலுமே பெருசாக பாதிப்பு இருக்காது. சரியா? நேரில் வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இருப்பார். யார்? குரு பகவான். சனி பகவான் வீடு கொடுத்த குரு பகவான் நல்ல நிலைமையில் மிதுனத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ஸோ இந்த காலகட்டம் மகர ராசிக்கு ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. அரிய கிரக அமைப்பு. ராசிக்கு ராஜயோகாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் 5ஆம் இடத்துல. மாளவிய யோகத்தில் இருக்கிறாரு. சிறப்பு தான். அடுக்கிறது 6ஆம் இடத்துக்கு போனாலும் குரு கூட சேருவார். இது கூடுதல் சிறப்பு தான். ஸோ சுக்கிரன், புதன், குரு, சனி பகவான் இந்த 4 கிரகங்களும் நல்லா இருக்குது. பெரும்பாலான ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு கவர் ஆகிடுது. சூரியன் 8 கூடியவன் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 7ஆம் இடத்துக்கு வந்தார்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுப்பாரு. கணவன் மனைவி உறவில் சில கான்ட்ராவர்ஷன், ஈகோ பிரச்சனை கொடுப்பார். பெருசாக பாதிப்பு இருக்காது. அடுத்து 7 கூடிய சந்திரன், வளர்பெரிய சந்திரன் இருக்கிறார். இன்றைக்கி துதியை திரி. சரியா? நேற்று சந்திர தரிசனம். ஸோ அடுத்து வருகின்ற பௌர்ணமி முழுக்க நல்லா தான் இருக்கும். இந்த வருடம் பௌர்ணமி, ஆணி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் நடக்கும். 12ல் சந்திரன், 6ல் சூரியன், இப்படி தான் இருப்பாங்க. அடுத்த பௌர்ணமி உங்கள் ராசியில் நடக்கும். ஆடி பௌர்ணமி. ஆடி பௌர்ணமிக்கு என்ன? ஆடி பௌர்ணமி வரும். சரியா? ஆடி மாதம் வருகிற பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் நடக்கும். சூரியன் கடகத்தில் இருப்பார், சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். ஆடி பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் நடக்கும். ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா அடுத்தடுத்து வருகின்ற நிகழ்வுகள், கிரகங்களுடைய நிகழ்வுகள் மகர ராசிக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஒரு அரிய வாய்ப்பு வருது. நல்லவ விழாதீங்க. இதில் ஒரு முக்கியமான வழிபாடு முதல்ல சொல்லிடுறேன். அந்த வழிபாடு தினத்தை சொல்லிவிட்டு நான் பலனை சொல்கிறேன். 28ஆம் தேதி 28/6/2025 ஆணி 14 சனிக்கிழமை பூச நட்சத்திரம். அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போகலாம். சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமான சிவசக்தியை கும்பிட்டு சனி பகவானுக்கு வழக்கு போட்டு வரலாம். பெருமாள் கோயிலுக்கும் போகலாம். பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளை கும்பிட்டு ஆஞ்சநேயருக்கு வழக்கு போட்டு வரலாம். கற்பனை சாமியும் கும்பிடலாம். சரியா? 3 வழிபாடு சொல்கிறேன். இதில் எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை செய்யுங்க. 28/6/2025 பூச நட்சத்திரம். சரியா? நேரில் பூச நட்சத்திரம் உங்களுக்கு இருக்குது. சரியா? காலையில் 10 மணி வரைக்கும் தான் இருக்குது. இந்த வீடியோ இன்றைக்கி இரவு தான் வரும். இன்றைக்கி இரவு கூட போகலாம். ஏன்னா எனக்கு இரவே பூச நட்சத்திரம் வந்துடுது. 27/6/2025 காலையில் உங்களுக்கு வந்துடுது. அதனால் நீங்கள் ஒன்று என்ன செய்யுங்கன்னா, இன்றைக்கி இரவு போங்க கோயிலுக்கு. இல்லைன்னா நாளைக்கு காலையில் போங்க. நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது. காலையில் ஒரு
6 to 7 போயிருங்க. சரியா நேரில் இல்லைனா ஸ்நானம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கூட போயிட்டு வேலை வெட்டிக்கு போங்க. நாளைக்கு மேக்ஸிமம் சனிக்கிழமை தான், எல்லாருக்கும் ஆஃபாக தான் இருக்கும். அதனால் காலையில் வந்து நீங்கள் வந்து அந்த வழிபாடு பண்ணிடுங்க. பூச நட்சத்திரம் குருவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சரியா, குருவுனா என்ன, சிவன் கோயிலுக்கு தான் போகணும். சிவன் கோயிலில் போயிட்டு சிவசக்தியை கும்பிட்டுட்டு தட்சிணாமூர்த்தியும் கும்பிடலாம், சனீஸ்வர பகவானையும் கும்பிடலாம். சரியா, சிவன் கோயிலுக்கு போங்க, அதான் சிறப்பு. ஒரு கல்லில் 4 மாங்காய். சரியா நேர்களை சிவசக்தி வழிபாடு, குரு வழிபாடு, சனி பகவான் வழிபாடு அருமையாக இருக்கும். சிவன் சூரியன், சக்தி சந்திரன், தட்சிணாமூர்த்தி குரு பகவான், சனி பகவான் ஒரு ராசிநாதன், மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, அதனால் 27/6/2025 இரவும் போகலாம், இல்லைனா 28/6/2025 10 மணிக்குள்ளே காலையில் கோயிலுக்கு போயிட்டு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் முக்கியமான நாட்கள். இன்றைக்கி போயிட்டீங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும். சரி சார், இப்போ வந்து உங்களுக்கு பலன்கள் எப்படி சார் இருக்குது அதை சொல்லுவோம். பலன் தானே ரொம்ப முக்கியம். நல்லா இருக்குங்க, எதையும் நல்லபடியாக தொடங்குங்க. எந்த காரியத்தையும் தொடங்கலாம். நீங்கள் எதனாச்சும் தொடங்கணும், காரியத்தை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடங்குங்க. ராசிக்கு 6, 9 கூடையவன் 1, 2 கூடையவன் சாரத்தில் போகிறான். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்க நல்லா இருப்பீங்க. குறிப்பாக கணக்கு உத்தியோகம், எழுத்து உத்தியோகம், ஆடிட்டர் உத்தியோகம், டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஐடி வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஆனால் பெரிய ஆஃபீஸர் லெவலுக்கு நல்லா இருக்காது. அந்த கிரேடு லெவலுக்கு தான் இருக்கணும். பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா சனி பகவான் சாரத்தில் புதன் போகிறதுனால சனி பகவான் எப்போயுமே அடிமை தொழிலுக்குள்ளவர் தான். சரி, அதனால் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, இடைநிலை பணியாளர்கள் அப்படிம்பாங்கள்ல, கடைநிலை, இடைநிலை, பெரிய நிலை அப்படிம்பாங்க. இதெல்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க டிபார்ட்மெண்ட்டில், நமக்கு தெரியல. அதனால் அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்கிறாங்கள்ல, மத்தியம இதில் இருக்கிறாங்கள்ல, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலை நான், இடைப்பட்ட போஸ்டிங்கில் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது சர்வீஸ் செலவு 10-15 வருஷம் ஆகி இருப்பாங்க, அவங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். அவங்களுக்குலாம் சரியா உத்தியோகத்து போகிறவங்க நல்லாயிருக்கும். நான் சொன்ன உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும், ரிலேட்டடாக இருக்கும். சரியா டேபிள் ஒர்க்கு, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் வேலையில் இருக்கிறவங்க, கணக்கு வழக்கு பார்க்குறவங்க, இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து 6, 9 கூடையவன் 1, 2 கூட சாரத்தில் போகிறதுனால அப்பா வழியில் உங்களுக்கு போகிற வருமானம் இருக்கும். மகர ராசிக்கு வந்து இப்போதைக்கு அப்பா வழி, அப்பாவால் வருமானம் வரலாம், இல்லைனா அப்பாவோட பிறந்தவரால் வருமானம் வரலாம், இல்லைனா அப்பா மூலியமாக வருமானம் வரலாம், அப்பா சொத்து எதனாச்சும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி தகப்பன் வழியில் சொத்தோ, பொருளோ, வீடோ, மனையோ ஏதோ ஒன்று கிடைக்கும். அது உங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்டாகவும் இருக்கும், பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அடுத்து வந்து வேறு என்ன சார் அப்படி பார்த்தோம்னா 1 by 1 சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மகர ராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம். அனைத்து நேயர்களுமே இந்த வீடியோ பார்க்குற நேயர்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் நான் தீர்வு சொல்கிறேன். அடுத்து வந்து வந்து கூட்டங்கள், கொண்டாட்டங்கள் நல்லாயிருக்கும். சரியா, கூட்டங்கள், கொண்டாட்டங்கள் இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கொண்டாட்டங்கள் என்ன, வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக கொண்டாடுவீங்க. வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் ரிலேஷன் சர்க்கிள் இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிக்கிறவங்க, அதை வந்து நல்லா கூடி கொள்ளாவீங்க, நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க, ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, எல்லா விஷயத்தையும் செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அடுத்து வருகின்ற 10 நாட்கள் நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கூட்டங்கள், ஏதாச்சும் கூட்டம் போடலாம். நீங்கள் வந்து வெகுஜன தொடர்பு இருக்கிறீங்களா, மக்கள் வச்சு ஒரு மீட்டிங் போடலாம். அரசியல் கட்சியில் இருந்தீங்களா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகலாம், அங்கே போய் தலைமை தாங்கி பேசலாம். ஏன்னா புதன் ராசியை பார்க்குறாரு, அதனால் பேச்சாளர்கள் நல்லாயிருக்கும். பேசி பொழிக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பேச்சை மூலதனமாக கொண்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படும். இப்போ ஜோதிடர்களே மாநாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோதிடர்களே சேர்ந்து மாநாடு போட்டு ஜோதிடத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க, அதுவும் பேசி பிழைக்கிறது தான். ஸோ இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கட்டடம், வீடு கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஆனால் ஆனி மாதம் யாரும் கட்டடம் ஆரம்பிக்க மாட்டாங்க, அது நல்லா வச்சுக்கோங்க. ஆடி 18 ஆரம்பிங்க. வீட்டுக்கு எதுவும் கட்டட வேலை ஆரம்பிக்கிறேன்னா ஆடி 18 ஆரம்பிங்க. ஆனால் ஆனி மாதம் யாரும் கட்டட வேலை ஆரம்பிக்க மாட்டாங்க, பூமி தோண்ட மாட்டாங்க ஆனி மாதம். ஏன்னா ஆனி மாதம் வந்து ஒரு கட்டடத்துக்கு வந்து 3 மாதம் வந்து 4 மாதத்துக்கு கட்டட பண்ணி ஆரம்பிக்க மாட்டாங்க புதுசாக வாசத்துக்கு. புரட்டாசி, பங்குனி, ஆனி, மார்கழி இந்த 4 மாதம் ஆகாத மாதங்கள். இதெல்லாம் கழித்து மாதங்கள், சரியா கழிவு மாதங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பூமியை தோண்டணும்னா பூமியிலேருந்து வெப்பம் அதிகமாக வரும். அந்த காலத்தில் எல்லாருமே தரைக்கில் தோண்டி தானே வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை, மிஷினரி வச்சு தோண்டிடுறாங்க, ஜேசிபி வச்சு தோண்டிடுறாங்க, கிட்டாச்சி வச்சு தோண்டிடுறாங்க. மேன் பவர் குறைஞ்சி போச்சு. அந்த காலத்தில் மேன் பவர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த காலத்தில் ரொம்ப கணக்கு போட்டுக்கிறாங்க. பூமியோட வெப்பம் அதிகமாக இருக்கும். சரியா நேர்களே, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆனி மாதம் வந்து புதுசாக கட்டட வேலை யாரும் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனால் மாடி தளம்லாம் அமைக்கலாம். வீட்டில் ரெனோவேஷன் பண்ணுறது, ஏற்கனவே கட்டின வீட்டுக்கு மேலே மாடி எடுக்கிற வேலை, இது மாதிரி வேலை இருக்கிறவங்களாம் செய்யலாம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கட்டட சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். பில்டிங் ப்ரொமோட்டர், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டட இன்ஜினியர்ஸ், ரெனோவேஷன் ஒர்க் பார்க்குறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்டு, எலிவேஷன் ஒர்க் பார்க்குறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் அடுத்து வருகிற நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து இசைக்கு நல்லா இருக்குங்க. இசை ரொம்ப முக்கியம். இசையால் வசியமாதார் இதயம் இது. இசை வந்து எல்லாத்தையும் வசியப்படுத்திடும், இதயத்தை கரைச்சிரும். இறைவனே இறைவடமும் எனும்போது, இறைவனே இசை வடிவம் எனும்போது, இறைவனே வந்து இசையாக தான் இருக்கிறான். இசைக்கு வந்து இறைவன் அடிமை. அதனால் இசை பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும்.
இசை நிறைய இருக்குது, நிறைய கருவிகள், வாத்திய கருவிகள் இருக்குது. வாத்திய கருவிகள் வாசிக்கிறவங்க, தனிப்பட்ட ஆவர்த்தனம் பண்ணுறவங்க, இல்லைன்னா குரூப்பாக இருக்கிறவங்க, டீமில் வாசிக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இசையமைப்பாளர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக க்ரியேட்டிவ் மைண்டுக்கு நல்லாயிருக்கும். கற்பனை வளம் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். கதை கட்டு எழுதுகிறவங்க, கலைஞர்கள், க்ரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். நல்லா யூஸ் பண்ணுங்கள். புதன் ராசியை அப்பளுக்கென்று பார்க்குறாரு. இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க மகர ராசிக்கு. படிக்கிற மாணவர்கள், இந்த கற்பனை சிந்தனையில் இருக்கிறவங்க, கதை ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர்கள் நல்லாயிருக்கும். உங்கள் கற்பனை குதிரையை தட்டி விடுங்க, எழுதி வைங்க. அது என்றைக்காச்சும் பயன்படும். எழுதி நோட் புக்கில் எழுதி வைங்க. எங்கேனாச்சும் பார்க் பக்கம் இல்லைனா ஒரு பீச் பக்கம் போயிருங்க, இல்லைனா தனிமையான இடத்துக்கு போயிருங்க. தனிமையான இடத்துல அலோனாக இருங்க. நல்லபடியாக சில படைப்புகளை பண்ணுங்க. படைப்பாளிகளுக்கு நல்ல உகந்த காலமாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு அறிவு வாய்ப்பு இனிமேல் வராது. படைப்பாளிகளுக்கு உகந்த காலம். புதன் தனித்து புதனாக ராசியை பார்த்து சனி பகவான் சாரத்தில் ஏறுறது வந்து அருமையான அமைப்பு. அதனால் படைப்பாளிகளுக்கு நல்லா இருக்கும். அலோன் அது எப்போயுமே தனிமை. ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ராயல் பீப்புள்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் அலோன் அப்படிம்பாங்க. அதாவது ரிச் பீப்புள் அல்லது ராயல் பீப்புள், அதாவது ஒரு மேன்மை தங்கிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே தனிமையில் தான் இருப்பாங்க. ஏன்னா தனிமை தான் அவங்களுக்கு நிறைய கருத்துக்களை கொண்டு வரும். இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை பற்றி நினைப்பாங்க. இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயத்தில் நம்ம கமிட் ஆகிருக்கோம், நம்மளை எந்தெந்த விஷயங்கள் ஆக்கிரமிக்குது, இதெல்லாம் வந்து அவங்கள யோசிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு வந்து தனிமை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் நீங்கள் தனிமை உரிமையாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகலாம். நடனம் சூப்பராக இருக்கும். நடனம் சம்மந்தப்பட்டவர்கள், ஆடல், பாடல், இசை, நாடகம் நல்லா இருக்கும். டான்ஸ் மாஸ்டருக்கு நல்லாயிருக்கும். நடன கலைப்பயிர்கள் நல்லா பார்க்கப்படுகிறது. அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து மகர ராசியில் அந்த டான்ஸு குரூப்பில் இருக்கிறவங்க, அதை படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அது நல்லாயிருக்கும். நடனம் சரியா நிறைய பேர் போவாங்க. நடன பள்ளிக்கெல்லாம் போய் ட்ரைனிங் எடுப்பாங்க. அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். எதுவும் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதில் கலந்துக்கோங்க. நடன போட்டி இருந்தாலும் கலந்துக்கோங்க. நல்ல விதமாக இருக்கும். உங்களுக்கு பரிசு கிடைக்கும். பயணம் இருக்கும். எங்கேனாச்சும் தூர பயணம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. 9ஆம் தேதிக்கு மேலே இருக்கும். ஜூலை 9க்கு மேலே இருக்கும். வக்கர குரு வந்து வக்கர குரு அஸ்தமன குரு நிவர்த்தியாகி 12ஆம் இடத்தை அப்பளுக்கிட்டு பார்க்குறதுனால எங்கேனாச்சும் தூரதேசத்துக்கு பயணம் போவாங்க. நல்லாயிருக்கும். 8 கூடியவனும் சேர்ந்து இருக்கிறார். கண்டிப்பாக தூரதேச அமைப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு போகலாம். ஜூலை 9ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 9லேருந்து உங்களுக்கு வந்து ஜூலை 15 வரைக்கும் அங்கிட்ட ஒரு வாரத்துக்கு வந்து கண்டிப்பாக வெளிநாடு வேலை இருக்கும். வெளிநாட்டுக்கு போய்ட்டு வருது, வெளிநாட்டு விஷயமாக அலையிறது வைக்கிறது, குறிப்பாக உத்தியோக ரீதியாக தான் இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு, அதுலேயும் பர்டிகுலராக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எங்கேனாச்சும் போய்ட்டு வருவீங்க. சரி, அரசு உத்தியோகத்துக்கு எங்கேனாச்சும் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ போய்ட்டு வரதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நல்ல விதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி போய்ட்டு வரதுனால உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கூடும். சரியா, அந்த டூர் போய்ட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரேடு ஏறும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து நிதி திட்டமிடல் என்னென்ன, ஃபினான்ஸ் பொசிஷன் தான். இந்த காலகட்டத்தில் பணம் இருப்பு பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க. நீங்களே யோசிப்பீங்க, நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, பேங்கில் எவ்வளோ போட்டிருக்கிறோம், வீட்டில் நகை எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வச்சோம்னா இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ இருக்குது. இன்றைக்கி ரேட்டு வந்து கிராமத்தில் 9200 சரி, 9000 ஆகிப்போச்சு. நம்ம வீட்டில் எத்தனை பவுனுக்கு நகை இருக்குது, இதை வச்சு என்ன செய்யலாம், நகையை வந்து வேறு மாதிரி செய்யலாமா, இல்லைனா பணத்தை வந்து பாண்டில் போடலாமா, வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லைனா வேறு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஃபினான்ஸ் பிளானிங் இருக்கும். அதாவது நிதி திட்டமிடல். பொருளாதாரத்தை வந்து எந்த அளவுக்கு சீர்படுத்தலாம், சீரமைக்கலாம், இடம் வாங்கலாமா, இல்லைனா கட்டின வீடை வாங்கலாமா, எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிலாம் யோசனை பண்ணுவீங்க. இன்றைக்கி இடம் வாங்குறதெல்லாம் குதிரை கொம்பு. புரோக்கரே பாதி காசு தின்றுவானுங்க. ஏன்னா ஒரு இடத்த கட்டுறதுக்கே 100 புரோக்கர் இருக்காங்க. இங்கேன்னு இழுத்து அடிச்சிருவாங்க. அப்புறம் சப்ரைஸ் ஆஃபீஸை போனால் அவன் இவன் எல்லாம் பாதி காசு வந்து கமிஷனில் போயிடும். சரியா, 1 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம்னா அதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20% போயிடும். 20 லட்சம் வந்து காலி பண்ணிடுவாங்க இந்த புரோக்கரு, அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம். நான் அது ஓப்பனாகவே சொல்கிறேன், ஏன்னா நிறைய அனுபவப்படுறேன். அதுக்காக கட்டின வீடை வாங்கிடுங்க. கட்டின வீடு ஃப்ளாட் வாங்கிட்டேன்னா பிரச்சனை கிடையாது. சரியா, ஆனால் நல்ல ஆளாக பார்த்து வாங்குங்க. இதெல்லாம் வந்து நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஒழுங்காக குவாலிட்டியாக கட்ட மாட்டானுங்க. அரைங்குறமாக போட்டு கட்டிடுவாங்க. இப்போ எம்சேட்டுன்னு ஒன்று வருது, கிரே கலரில் இருக்குது. சிமெண்ட்டுக்கு அதுக்கு வித்தியாசமே தெரியல. அவன் எவ்வளோ போடுறானே தெரியாது. சிமெண்ட்டை போடுறானா மண்ணை போடுறானே தெரியாது. அது நாளைக்கு கட்டி வீடுக்குள்ளே போயிட்டோம்னா பொறியாக சோறாக உரிய ஆரம்பிச்சிடும். பூச்சிலாம் கீழே வடிய ஆரம்பிச்சிடும். அங்கங்கே கிராக் டெவலப்மெண்ட் ஆயிரும். அதனால் தயவு செய்து மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு நல்ல அமைப்பாக இருக்குது. அடுத்து செவ்வாய் அனுக்கிரகம் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா சிறப்பாக இருக்கும். சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. வீடு கட்டுறதுக்கு பொதுவாக வந்து 2-4 கூடியவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோக வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அடுத்து 4 கூடியவர் நல்ல நிலைமைக்கு போகிறாரு. 9, 10, 11 போகும்போது நல்ல அமைப்பு தான். மேசத்துக்குரிய செவ்வாய் நல்ல நிலைமைக்கு போகிறாரு. வீடு மனை இடம் வாங்குறதுக்கு நல்ல காலகட்டமாக இருக்குது. அடுத்து வருகிற காலங்கள் அது எப்போ இருந்து சொல்லலாம்னா, உங்களுக்கு வந்து 24/7/2025 மேலே நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து இறங்கிடுவார். செவ்வாய் வந்து கீழே இறங்கிடுவார். 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சரியா, 9ல் செவ்வாய் குருக்கு கேந்திரமாக இருக்கலாம். சரியா, 9ஆம் இடத்துல செவ்வாய் வந்துட்டாலே அவரோட ஆக்ரோஷம் குறைஞ்சிரும். நல்ல விதமாக அடுத்து 10ஆம் இடம் 11ஆம் இடம் சூப்பராக இருக்கும். சரியா, செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பார் உங்களுக்கு. ஏன்னா அவர் தான் பூமி காரகன். மகர ராசி நேயர்களை இடம் வாங்க வீடு கட்டணும்னா செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோல் சுக்கிரனும் நல்ல ஒரு பொசிஷனை கொடுக்கணும். ஓகே, அதுபோல் 2 கூடிய சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கணும்.
சரியா நேரம். ஏன்னா 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம் வளர்க்கணும். இந்த காலகட்டத்தில் இன்னொரு அற்புதம் நடக்குது. குரு வந்து உங்களுக்கு வந்து கடகத்துக்கு வரப்போகிறாரு, வக்கரமாய் வரப்போகிறாரு. சரியா நேரில் அருமையான அமைப்பு. அது நாள் இருக்குது, இன்னும் அக்டோபர் மாதம் வராரு அவர். சரியா அக்டோபர் 18ஆம் தேதி என்னமோ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பார். அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 10 வரைக்கும் ஒரு 50 நாட்கள் அருமையாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. சரியா நேரம் செவ்வாய் நல்லா இருப்பார், குருவும் நல்ல நிலைமையில் இருப்பார், உங்கள் ராசிநாதனும் நல்ல நிலைமையில் இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து சில நேரங்களில் நடக்கிற அந்த அமைப்புகள். அடுத்து வருகின்ற கிரக நிலைகள் வந்து மகர ராசி பார்த்தோம்னா ஒரு தொலைநோக்கு திட்டத்தில் பார்த்தோம்னா வர்ற மாதங்களில் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. அதை தான் சொன்னேன், அரிய வாய்ப்பு சொன்னேன். அதுக்கு அச்சாரமாக இப்போ வந்து புதன் வந்து பூச நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறார், புஷி நட்சத்திரத்தில். ஓகே சார். அதனால் வீடு மனை பார்க்குறவங்க கட்டுறவங்க பார்த்து வாங்குங்க, கட்டின வீடை வாங்குங்க, அதான் சிறப்பு. ஃப்ளாட்டாக வாங்கிட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. வேறு என்ன சார், சட்ட உதவி, சட்டம் படிக்கிறவங்க நல்லாயிருக்கும், வக்கீல் வேலை பார்க்குறவங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். எதுவும் சட்ட சிக்கல் இருக்குதுன்னா இந்த காலத்துக்கு தீர்த்துருங்க. எதனாச்சும் ஒரு லீகல் பிரச்சனை இருக்குது, லீகல் டாக்குமெண்டேஷன், இல்லீகல் பிரச்சனை, சட்ட ரீதியாக சிக்கல் இருக்குது, ஏதாவது ஒன்று சரி பண்ணணும்னா இப்போ பண்ணிடுங்க. நிறைய இருக்கும். சட்டம்னா வந்து கோர்ட்டுக்கு போய் தான் நம்ம வந்து அதை பார்க்கணும் கிடையாது. நமக்கு இந்த ஆதார் கார்டு புதுப்பிக்கிறது, ரேஷன் கார்டு புதுப்பிக்கிறது, அரசாங்க விஷயத்தில் ஜஸ்தாவிஸுகள், வேறு இந்த இதெல்லாம் சொல்கிறாங்கள்ல உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ், இப்படிலாம் சில இது இருக்கும். இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்தந்த டயத்துக்குள்ளே பண்ணணும். இது மாதிரி இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். பாலிசி எதுவும் விடுபட்டு போச்சுன்னா, கிளாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணலாம். அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது இன்னொரு முக்கியமானது அடுத்து வருது, எதிரிகளை கொள்வது. எதிரிகளை வந்து நீங்கள் வந்து நேரம் ஃபேஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆகாதமாக இருக்கிறான், ஒருத்தன் வந்து குடைச்சலை கொடுத்துட்ருக்கிறான், ஒருத்தனை எதுக்கணும், அவனுக்கு எதனாச்சும் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த நேரத்தை எடுத்துக்கலாம். சரியா இந்த நேரத்தில் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பக்குவமாக இருப்பீங்க, ஃபோர்ஸாகவும் இருப்பீங்க, இதாகவும் இருப்பீங்க. சரியா எப்படி சொல்லுவாங்க, வீரமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் எதிர்த்தரப்பில் எதிர்கொள்வது வந்து சாதகமான அமைப்பாக இருக்குது. அதனால் இங்கே செய்யுங்க. செவ்வாய் கொஞ்சம் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, கொஞ்சம் வம்பு தும்பு கலட்டாலாம் வரும். அதனால் கொஞ்சம் அதை மென்மையாக கொண்டு போங்க. புதன் ராசியை பார்க்கறதுனால புத்திசாலித்தனமாக தான் இருப்பீங்க. ஏன்னா புதன் பர்ஃபெக்டாக பார்க்குறாரு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து வேகத்தை காட்டிலும் விவேகம் தான் அதிகமாக இருக்கும். சரியா செவ்வாய் 2ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. பேச்சில் வேணால் வேகம் இருக்கும், ஆனால் செயல்பாட்டில் நிதானமாக தான் இருப்பீங்க. சரியா சல்லப்புலன்னு பேசுவீங்க, ஆனால் அந்தளவுக்கு செயல்பட மாட்டீங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியாக வச்சுக்கோங்க. எதிர்த்தரப்பில் யாருக்கு பதில் சொல்லணும், நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, பாடுறா நேரங்காலம் வரட்டும் அவனுக்கு சக்க பதில் சொல்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த காலம் நல்ல காலமாக இருக்குது. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்பட்டுட்டு செய்யுங்க. சரியா டக்குன்னு கேட்டுட்டு அப்படி போய் பாஞ்சிடாதீங்க. எதுவுமே இடம் பொருள் ஏவல் இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் ஒரு காரியத்தை செய்யணும். புலி பதுங்குவது பாயிறதுக்கு தான். அது மாதிரி மகர ராசினியர்கள் பதுங்கி பாய்ங்க. சரியா பதுங்கி இடம் பொருள் பார்த்துட்டு டக்குன்னு பாய்ங்க. பாஞ்சிட்டிங்கன்னா இற விழணும், குறி வச்சா இற விழணும், அப்படி தான் குறி வைக்கணும். ஆனால் இப்போ நல்லா குறி வைப்பீங்க. புதன் பார்க்குறாரு, சனி பவன் ராசி நட்சத்திரத்திலிருந்து பார்க்கறதுனால பர்ஃபெக்டாக இருக்கும், 100% கரெக்டாக இருக்கும், டார்கெட் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சமையல் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும், சமையல் கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக தாய்மார்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் சமையல் கைவினை நல்லாயிருக்கும், நல்லா சமைச்சு போடுவீங்க. ஏன்னா சமையலுக்குள்ள கிரகம் யார், செவ்வாய் தான். செவ்வாய் சனி பகவான் இவங்களாம் சமையலுக்குள்ள கிரகமாக வருவாங்க. சனி பகவான் ஆயிலுக்கு வருவார், செவ்வாய் நெருப்புக்கு வருவார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சமையல் கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். கிச்சனை வச்சுக்கிறவங்க, டிஃபன் சென்டர் வச்சுக்கிறவங்க, உணவு உடி வச்சுக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டு, டிஃபன் சென்டர் இதுக்கெல்லாமே வந்து கிச்சன் தான் முக்கியமாக இருக்கணும். ஏன்னா அந்த டேஸ்ட் தான் முக்கியம். அந்த கடை எப்படி இருக்கோ இல்லையோ, அந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற பொருட்கள் வந்து நல்லா ருசியாக இருந்துச்சுன்னா எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். நீங்களும் வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க, மற்றவங்களுக்கு வாய்க்கு ருசியாக ஆக்கி போடுவீங்க. குறிப்பாக மகர ராசி தாய்மார்களுக்கு இது ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. நல்லா சமைச்சு போடுங்க, பிள்ளை குட்டிக்கு புருஷனுக்கெல்லாம் போடுங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் வந்து வயிற்றுக்கு சாப்பிட்றது தான். 1000 தான் ஆடி பாடி வேலை பார்த்தாலுமே அந்த அரை வேறு வயிற்றுக்கு சோறு போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நிலைக்கும், மற்ற எதுவுமே நிலைக்காது. காசு பணத்தெல்லாம் அள்ளி திங்க முடியாது. வயிறார சாப்பிட்றது, அது ருசியாக சாப்பிட்றது, அது மனைவி கையில் சாப்பிட்றது, அன்போடு சாப்பிட்றது. அவ்வையார் அதான் சொன்னாங்க, மனைவி கையில் அன்போட ஒரு கை சாப்பாடு சாப்பிட்டாலுமே தேவாமிரத்துக்கு இணையானது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அன்பான மனைவி, அருமையான சாப்பாடு, நல்ல வாழ்க்கை, அழகான புத்திரர்கள், நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம், ரைட். நாமே அடுத்து தோட்டக்கலை வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். தோட்டம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தோட்டக்கலை, ஏன்னா தோட்டம்னாலே புதன் வந்துடுவார், கலைக்கும் வந்துடுவார் அவர். தோட்டக்கலை வச்சுருக்கிறவங்க, குரோட்டன்ஸ் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் வந்து பூத்தோட்டம் வச்சுக்கிறவங்க, அந்த தோட்டத்திலே வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, கண்காட்சி வைக்கிறவங்க, ஃப்ளவர் ஷோ வைக்கிறவங்க, பூத்தோட்டம் வச்சுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அது தோட்டத்தை வந்து அலங்காரப்படுத்துறது, அது மூலிமா அழகு பொருட்கள் சம்மந்தப்படுத்துறது, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதை தான் தோட்டக்கலைன்னு சொல்லிட்டேன். டீ எஸ்டேட் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு தோட்டம் தானே, டீ தோட்டம் ஒரு தோட்டம் தான். டீ தோட்டம், காஃபி தோட்டம், இவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் பணப்பெயர்கள்.
பணப்பயிர்கள் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பணப்பயிர்கள். இன்றைக்கி டீ காஃபிலாம் காஸ்ட்லி. அது மாதிரி வச்சுருக்கவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். 10 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். மாளவிய யோகத்தில் ரிஷபத்தில் உட்காந்துருக்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அருமையான வாய்ப்பு, லாபம் இருக்கும். சுக்கிரன் வந்து ஒரு இதுக்குள்ள கிரகம் தான், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வருமானத்துக்குள்ள கிரகம் தான். மகர ராசிக்கு புதனும் ராசியை பார்க்குறாரு. ஸோ சுக்கிரன் புதன் 11ஆம் இடம் ராசியை சம்மந்தப்பட்டு இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதில் புதனுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரனுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ லாபஸ்தானத்துக்குள்ளே தங்களுக்குள்ளே மாறி இருக்கிறதுனால நல்ல லாபம் இருக்கும். ஓகே, அடுத்து எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, குழந்தைகளோட செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் எந்த வயசில் இருந்தாலும் சரி நல்லபடியாக இருப்பாங்க. தாய் தகப்பனுக்கு அடக்கமாக இருப்பாங்க. நீங்களே குழந்தையாக இருந்தாலுமே உங்கள் தாய் தகப்பனுக்கு வேண்டியவராக இருப்பீங்க. தாய் தகப்பனுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டீங்க. ஸோ குழந்தைகள் செயல்பாடுகள்லாம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கு கேட்டதை வாங்கி கொடுங்க, நல்ல விதமாக பார்த்துக்கோங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல வேறு சுக்கிரன் இருக்கிறாரு, ஆட்சிப்பட்டு இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா விட்டு கொடுப்பீங்க. பிள்ளைகளுக்கு நிறைய செய்வீங்க. பிள்ளைகளுக்கு எதனாச்சும் டிஸ்கவுண்ட் நகை இதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. பிள்ளைகளோட விருப்பத்தை பூர்த்தி பண்ணுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் ஆசாபாசமாக இருப்பீங்க. சரியா, அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து செல்லப்பிராணி வாங்குகிற அமைப்பு இருக்கும். எதனாச்சும் வீட்டுக்கு தேவையான செல்லப்பிராணிலாம் வாங்குவீங்க. சில பேர் செல்லப்பிராணி பிஸ்னஸே பண்ணுறாங்க. நாய் வளர்க்குறது, மற்ற இது வளர்க்குறது, அப்புறம் வந்து ஃபின்ச்சஸ் அப்படிங்கிறாங்கள்ல, பறவைகள் வளர்க்குறது, இது மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்கும். மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். டாக்டர்ஸ், நோயை குணப்படுத்துகிறவர்கள், அவர் ஆயுர்வேதாவாக இருந்தாலும் சரி, சித்தாவாக இருந்தாலும் சரி, அலோபதியாக இருந்தாலும் சரி, அவங்க 3 விதத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மருத்துவத்துறைக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள்லாம் அடுத்து நல்லா வரப்போகுது. செவ்வாய் நல்ல நிலைமைக்கு போகிறாரு. சூரியன் மட்டும் கொஞ்சம் இப்போதைக்கு நல்லா இருக்கிறாரு. அடுத்து வந்து 7ஆம் இடத்துக்கு வருவார். 8ஆம் இடத்துக்கு போகிறது சரியில்லை. ஆனால் சுபத்தோடு பிடிச்சாருன்னா நல்லாயிருக்கும். சூரியன் செவ்வாய் குரு பரவாயில்ல, 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து வந்து அவர் சொந்த நட்சத்திரத்துக்கு வருவார், புனர்பூச நட்சத்திரத்துக்கு வருவார். பரவாயில்ல, அலைச்சல் திருச்சல் இருந்தாலுமே ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா மருத்துவர் ஆகிறதுக்கு வந்து 3 கிரகங்கள் முக்கியமாக இருக்கணும். சூரியன், செவ்வாய், குரு, அதுக்கடுத்து சந்திரன். சரியா, இந்த 4 பேர் தான் மருத்துவத்துக்கு. சனி பகவான் வரமாட்டார். அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வேணால் வருவார். சனி பகவான் வருவார். எலும்பு டாக்டரு, போன் என்ன சொல்லுவாங்க, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், இதுக்கு சனி பகவான் வருவார். பல்லுக்கு வருவார். ஆனால் புதனும் பல்லுக்கு தான் வருவார். ஸோ இப்போதைக்கு வந்து அந்த எலும்பு டாக்டர், பல்லு சம்மந்தப்பட்ட டாக்டர்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மருத்துவத்துறையில். வேறு என்ன சார் மகர ராசி பலன்கள் அப்படி பார்த்தோம்னா, நல்ல ஒரு லீடர்ஷிப்பாக இருப்பீங்க. எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருப்பீங்க. எல்லாத்துக்கும் வழிகாட்டுவீங்க. சரியா நேர்களே, இப்போ வந்து வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, பொதுநலவாதிகள், அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய தலைமை பண்பை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போவீங்க. அதுபோக தனியார் உத்தியோகத்தில் டீம் லீடராக இருக்கிறவங்க, ஒரு அசோசியேஷன் தலைவராக இருக்கிறவங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. வேலையிலலாம் நிறைய பேர் அவங்க குரூப்புக்கு வந்து லீடராக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஆலோசனை எல்லாத்துக்கும் தேவைப்படும். நல்லா கைட் பண்ணுவீங்க. அப்ரிசியேஷனாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்கள் வழிகாட்டு வந்து மற்றவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நீங்கள் சம்மந்தப்பட்ட ரிலிஜன், மதத்தில் வந்து பற்றாக இருப்பீங்க. இந்து மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மத நடவடிக்கையில் ஈடுபடுவீங்க. அதுக்கு வேண்டிய செலவுலாம் செய்வீங்க. கோயில் உலகத்துக்கு போய்ட்டு வருவீங்க. கோயில் சார்ந்த வேலைகளை செய்வீங்க. ஆன்மீக நடவடிக்கைகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஆன்மீகவாதிகளோட சங்கல்பம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியான நேரில் அது வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதுபோக வந்து தாயாரோட அன்பும் இருக்கும். சரியா, தாயாருக்கு வேண்டியதெல்லாம் செய்வீங்க. தாய் வழி உறவுகளை நல்லா போற்றி காப்பீர்கள். தாய் மாமா, சித்தி, பெரியம்மா இவங்க வழி நல்லாயிருக்கும். தாயாரோட அனுக்கிரமம் இருக்கும். தாயை வழியில் நல்ல ஒரு சிறப்பு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாகவும் இருக்கிறது, நன்றாகவும் இருக்கிறது. புதன் சனி பகவான் சாரத்தில் ஏறி இந்த புஷ்ய நட்சத்திர யோகத்தை மிகச்சிறப்பாக செய்கிறாரு. நல்ல அமைப்பாக இருக்குது. சரியான நேர்களே, இருப்பினும் திருமணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எதுவும் அலைன்ஸ் பார்க்குறீங்கன்னா பொறுமையாக பாருங்கள், அவசரப்பட்டு பார்க்காதீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் குடும்பத்தில் சில கான்ட்ரவர்ஷன் வரும். 8ல் செவ்வாய் இருந்தாலே வந்து திருமண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் புதன் பார்க்குறாரு, ஓரளவு நல்லபடியாக போவீங்க. சொந்தக்கார பொண்ணு கிடைக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால சொந்த பந்தத்தில் பொண்ணு கிடைக்கும். குறிப்பாக தாய்மாமன் வழியில் பொண்ணு கிடைக்கும், அத்தை வழியில் பொண்ணு கிடைக்கும். ஆனால் அயல் பொண்ணு, தூரதேச பொண்ணு அப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். திருமண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுபோக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சாஃப்டாக அணுகுங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன் இருக்காதீங்க. சரியா, அது இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் குரு செவ்வாய் இருக்கிறாங்க. குரு வந்து 3-12 கூடியவன் தான், விரையாதிபதி தான். ஒரு 6ஆம் இடத்துல இருந்து அலைச்சலை கொடுப்பாரு, டென்ஷனை கொடுப்பாரு, பதட்டத்தை கொடுப்பாரு. செவ்வாய் இந்த பங்குக்கு சில சிக்கலில் கொடுப்பாரு. அதனால் குரு செவ்வாய் வந்து சரியில்லை, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது. சரியா நேர்களே, அதுபோல் குரு இப்போ அஸ்தமன நிலையிலே இருக்கிறாரு. ஓகே ரைட் நேர்களே, இந்த அமைப்பு நல்லா இருக்குது. இந்த புஷ்ய யோகம் நல்லா இருக்குது. புஷ்ய யோகம்னா என்ன? புதன் வந்து பூச நட்சத்திரத்தை ட்ராவல் பண்ணுறது தான்.
அடுத்து ஆயிலி நட்சத்திரத்தை போனார் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. சுய நட்சத்திரத்தில் போகிறாரு. 6-9 கூடியவன் தன்னோட சாரத்தில் அடுத்து போகிறதுனால உத்தியோகம் நல்லாயிருக்கும். சரியா நேரில் உத்தியோகம் பார்க்குறவங்களும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்க இந்த காலத்தில் உத்தியோகத்துக்கு போகலாம். யோகமும் இருக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அனைத்தும் வசப்படும். சரியா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் தகுதிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தகுதிக்கு மீறி நினைக்காதீங்க, என்றைக்குமே தகுதியோடு நினைங்க. உங்களுக்குள்ளே செல்ஃபாக நினச்சி பாருங்கள், இதுக்கு நம்ம தகுதியானவனா, இதுக்கு நம்ம ஆசைப்படலாமான்னு முதல்ல நினச்சி பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து காரியத்தில் இறங்குங்க. எதுவுமே பிளான் பண்ணாமல் இறக்காதீங்க நேர்களே. ஆனால் இப்போ பிளான் பண்ணுவீங்க, புதன் ராசியை பார்க்கறதுனால பிளான் பண்ணுவீங்க, திட்டமிடுதலாம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் 2ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரத்தனம் இருக்கும், துடுக்குத்தனம் இருக்கும், வாய் நீளும். அதெல்லாம் குறைச்சிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். எதுவும் பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள். மகர ராசி தான், நட்சத்திரம் சொல்லுங்கள், தசா புத்தி சொல்லிவிட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். திருவோண நட்சத்திரம், குரு திசை நடக்குது, நான் வந்து கன்னியா லக்கணம், எனக்கு எப்படி சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவு சொல்லுவேன். குரு கன்னியா லக்கணத்துக்கு வந்து மரகாதிபதி, 4-7 கூடியவன். அவர் வந்து 2, 3, 7, 8, 12 இருந்தாருன்னா கண்டிப்பாக பிரச்சனை கொடுப்பார், ஆதிபத்தியத்தை கெடுப்பார். மகர ராசி கன்னியா லக்கணம், குரு திசை நடக்கு. குரு 2ஆம் இடத்துல பகமைப்பட்டு துலாமில் இருந்தாருன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை இருக்கும். இதுதான் குரு திசைக்கு நடக்கும். அது குரு திசை குரு புத்தி நல்லா இருக்காது, குரு திசை ராகு புத்தி நல்லா இருக்காது, குரு திசை கேது புத்தி நல்லா இருக்காது, குரு திசை சூரிய புத்தி சுத்தமாக நல்லா இருக்காது. சரியா, கன்னியா லக்கணத்துக்கு நல்லா இருக்காது, மகர ராசிக்கு நல்லா இருக்காது. கன்னியா லக்கணத்துக்கு 12 கூடியவன், மகர ராசிக்கு 8 கூடியவன். முடிஞ்சு போச்சா? நான் இதெல்லாம் எழுதலாம் வச்சு பார்க்கல, அப்படியே ஃப்ளோவில் சொல்லுவேன். ஒரு நாள் நான் நேரில் அப்பேரால தான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு அமைய மாட்டேங்க நேரம். ஏன்னா நான் அதுக்கெல்லாம் மேக்கப் போட்டு அமையணும், அதுக்கெல்லாம் உட்காரணும், அதெல்லாம் மைக்கு பார்க்கணும். நம்ம அப்படி கிடையாது, எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த பேசி அனுப்பிடுவேன். அப்படியே நேரில் உட்காந்தோம்னா நல்லா கேட்கலாம், நீங்கள் என்கிட்ட நிறைய கேட்கலாம், எப்படி குறுக்கு கேட்டாலும் சரி பதில் சொல்லிடுவேன் நான். ஏன்னா நமக்கு மைண்டில் ஓடிட்டு தானே இருக்குது. தூங்குற 6 மணி நேரத்தை தவிர மற்ற 18 மணி நேரமும் நமக்கு வந்து ஜோதிட யோசனை தான். இந்த கிரகம் எங்கே இருந்தால் எப்படி இது என்ன பண்ணலாம் கொடுக்குது, இப்பெல்லாம் கொடுக்கணும். ஸோ நான் அந்த ஃப்ளோவிலே வந்து சில ஜாதகம் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி நிறையா சொல்லலாம். அதாவது குரு திசை யாருக்கு நல்லா இருக்காதுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். குரு மரகாதிபதியாக வருவார். சரியா, இப்போ மகர ராசி ரிஷப லக்கணம், நல்ல அமைப்பு தான். ரிஷப லக்கணத்துக்கு கோணம் தான், நல்ல அமைப்பு, பேசிக்காக நல்ல அமைப்பு. ஆனால் குரு திசை நல்லா இருக்காது ரிஷப லக்கணத்துக்கு. குரு மிதுனத்தில் இருந்தாலும் குட்டிச்சுவராகி போச்சு. ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். 2ல் குரு இருக்கலாம், லக்கணத்துக்கு 2ல் இருக்கலாம். ஆனால் மாராஸ்தானத்தில் இருந்தார், தசை நடத்தினார்னா நல்லா இருக்காது. சரியா, இப்படி தான் பலன்கள் போகும். அதுபோல் ரிஷப லக்கணத்துக்கு வந்து குரு வந்து 8 கூடியவன், அட்டமாதிபதி. 2ஆம் இடத்துல இருந்தார், என்ன தூரதேசத்துக்கு அனுப்பிடுவார். குடும்பத்தில் இருக்க மாட்டார், வீட்டை விட்டு பிரித்து வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு அனுப்பி அங்கேருந்து சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்புவார். குடும்ப தொடர்பே இருக்காது. கண்டிப்பாக இருக்கும். மகர ராசி ரிஷப லக்கணம் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னா குருதசை நடக்கும்போது அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு நகண்டு போயிடுவாங்க. அது ராகுசார திருவாதிரையில் இருந்தாருன்னா கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவாங்க. சரியா, இப்படி தாங்க பலன்களை போவோம். அது லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, மேசத்தில் இருக்கிறாரு, சத்தியமாக வெளியே போயிடுவாங்க. ஏன்னா மேசம் வந்து ராகுக்கு வேண்டிய வீடு, 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா, கேது 6ஆம் இடத்துல இருப்பார், இங்கே துலாமில் இருப்பார். நல்ல அமைப்பு தான், போயிடுவாங்க. லக்கணத்துக்கு ராசிக்கு நல்ல இடத்துல உட்காந்துருப்பார். கேது தானே கடகலந்து கொண்டு போவார். சரியா, தூரதேசம் அமைக்க அனுப்பி விட்ருவார். தூரதேசத்தில் போய் நல்ல உத்தியோகம் பார்ப்பான். 6ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கனால உத்தியோகத்தில் வந்து அவனுக்கு எதிர்ப்பே இருக்காது, எதிர்ப்பு திருப்பின்னு நல்லா வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுறது. ஏன்னா ஒரு நாளைக்கு நான் 2 ஜாதகம் 3 ஜாதகம் பார்க்குறேன், குறைஞ்சது 2 ஜாதகம், கூடுனது 3-4 ஜாதகம் பார்ப்பேன். தனிப்பட்ட ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது எல்லாமே அனலைஸ் வந்துடும் நமக்கு. இந்த கோச்சார பலன்களை யூடியூப்பில் போடுறதெல்லாம் இதெல்லாம் வந்து இங்கே பெரிய விஷயம் கிடையாதுங்க, யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம். நாளைக்கு நீங்களே ஒரு சேனல் யூடியூப் ஆரம்பிச்சுட்டு மகர ராசி வீடியோ போடலாம். குரு இருக்கார், சூரியன் இருக்கிறாரு, புதன் அங்கே ஏறாரு, இதில் இது ஏதாவது சொல்லிட்டு போகலாம். ஆனால் தனிப்பட்ட ஜாதகம் இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ஜோதிடருடைய அப்சர்வேஷன், அதுதான் முக்கியம். அதுதான் அவரோட அனுபவம், அறிவு, இறைவன் கொடுத்த வரம். சரியா நேர்களே, மகர ராசிக்கு நிறைய போட்டாச்சு, இனிமேல் சொல்லிலாம் வந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஒரு பொருளுக்கு விளம்பரமும் தேவையில்லை, எல்லாம் இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லா இருக்கிற ஆண்ட முன்னத்தில் நல்லபடியாக போகுது. அப்படி இருந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் நம்மளை இது பண்ணிட்டு தான் இருக்காங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. வாழ்க, அண்ணா சொன்னபோதே வசவாளர்லாம் வாழ்க, கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைய சொல்லுங்கள், குறைய சொன்னால் தான் நான் இன்னும் ஷார்ப்பாக முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இன்னும் நான் ஷார்ப்பாக முடியும், இன்னும் என்னை நான் செதுக்க முடியும். ஏன்னா எங்கிட்டையும் சில தேவையில்லாதெல்லாம் இருக்குது. தேவையில்லாத நீ எடுத்துட்டோம்னா நம்ம சிறப்பாயிட்டோன்னு அர்த்தம். அதான் சிற்பம்னா என்ன சார் அர்த்தம்? ஒரு பாறையை சிற்பம்னா என்ன, சிற்பம் பண்ணுறேன்னு அர்த்தம்? தேவையில்லாத பகுதி எடுத்துட்டாலும் சிற்பம் வந்துடும், அவ்வளோதான். கல்லை செதுக்கிறான், தேவையில்லாத பொருளை எடுத்துட்டானா அந்த படம் ஒரு அந்த கல் வந்து ஒரு அழகிய ஓவியமாயிரும், அழகிய சிற்பமாயிரும். அதுபோல் தான் எல்லா மனிதனுக்குமே. ரைட்டு, உங்கள் குறைகளை வந்து நீங்கள் சொல்லுங்கள். எந்த நட்சத்திரம், இந்த லக்கணம், இந்த திசை நடக்கு, குரு இந்த இடத்துல இருக்கிறாருன்னா சொல்லிடுவேன் நான். சரியா, உங்கள் பிரச்சனை சொல்லிடுவேன். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். உத்திராட நட்சத்திரம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் குரு திசை நடக்குது, இல்லைனா உத்திராட நட்சத்திரத்துக்கு குரு திசை நடக்குன்னா குரு வந்து கன்னியா லக்கணம், நான் நல்ல பலன்கள் செய்ய மாட்டார். அவர் மாறி இருக்கணும். சரியா, 2, 3, 7, 8, 12 இல்லாமல் மாறி இருந்து சுப தொடர்பில் இருந்தாலும் நல்ல பலன் கொடுப்பார். குருவுக்கு சுப தொடர்பு எப்படி சார்? அவரே சுபர் தான்.
மற்றவங்களுக்கு கெட்டவங்களை கெடுக்கிறது, கெட்டவங்களை நல்லவங்களாக்குறது குரு தான். குருவே கெட்டு போயிட்டாருன்னா யார் நல்ல பலன்களை கொடுப்பா? ஏன்னா பாவகிரகங்களை வந்து சுபத்துவப்படுத்துறது குருவோட வேலை தான். பாவகிரகங்களை சுபத்துவப்படுத்துறது 3-4 பேர் தான். குரு, சுக்கிரன், புதன், ஒளிச்சந்திரன், வளர்பிறை சந்திரன். இவங்க 4 கிரகங்களை தான் வந்து பாவகிரகங்கள். சனி, செவ்வாய், ராகு, கேதுகளை வந்து சுபத்துவப்படுத்துவாங்க. சூரியனும் சுபத்துவப்படுத்துவாங்க. ஸோ பாவகிரகங்கள் 5 இருக்குது, சுபகிரகங்கள் 4 இருக்குது. அதில் சந்திரன் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு உட்பட்டவர், வளர்பிறை தேவிக்கு உட்பட்டவர். அப்படி பார்த்தா 3 கிரகங்கள் தான் எப்பயுமே சுபகிரகங்கள். சுக்கிரன், புதன், குரு, இவங்க 3 பேர் தான் மற்ற 6 கிரகங்களை வந்து நல்வழிப்படுத்துவாங்க. மற்ற 6 பேருமே கெட்டவங்க தான். சூரியன், சந்திரன், செவ்வாய், யார் அடுத்து சனி பகவான், ராகு, கேது, இவங்க எல்லாமே கெட்டவர்கள் தான். சரியா நேர்களே? இவங்க 3 பேர் தான் அவங்களை சுபத்துவப்படுத்தணும். இதில் குருவே கெட்டு போயிட்டாருன்னா எப்படி? அந்த ஜாதகம் மோசமாக போச்சுன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ நிறைய பேருக்கு புரியும், ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு. குரு சுக்கிரன் கெட்டு போன ஜாதகம் நல்லா இருக்காதுங்க. இவ்வளோ தான், ஒரு வருஷத்தை முடிச்சுட்டு போயிடலாம். இந்த ஜோதிடம்லாம் சொல்லவே வேண்டாம், யூடியூப்பில் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இனிமேல் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்கள் ஜாதகம் எழுதி வச்சுருப்பாங்களா, அம்மா அப்பா எழுதி வச்சுருப்பாங்களா, அதை பாருங்கள். குரு சுக்கிரன் நல்லா இருந்தானே எப்படி வேணாலும் பொழைச்சிருவீங்க. சரியா? குரு சுக்கிரன், பொருளுக்கு குரு, பொருளுக்கு சுக்கிரன், அருளுக்கு குரு, 2 வேணும் ஒரு மனுஷனுக்கு. அருளாக இருக்க இவ்வளோ இல்லை, பொருளாக இருக்க இவ்வளோ இல்லை, 2 இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லபட முடியும். சரியா? இப்போ நான் பலன் சொல்லலை, பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் ஜனன ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் கெட்டு போயிட்டாங்கன்னா அவன் வாழ தகுதியற்றவன். என்ன தான் புள்ள பொண்டாட்டி இருந்தாலுமே ஒரே பிரச்சனையில் தான் போயிட்டுருக்கான். அவனுக்கு நொல்லை தான், நொச்சு தான். சரி, அவங்க தான் சொல்லுவாங்க, நான் தெருவோரமாக இருக்கேன், 40 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எதுவுமே தேர மாட்டேங்க, அப்படியே கிடக்கிறேன்னு ஜாதகத்தை எடுத்துப்பார். கண்டிப்பாக குரு கெட்டு போயிருப்பார், சுக்கிரனும் கெட்டு போயிருப்பார். கெட்டு போயிருந்தாங்கன்னா மீளவே முடியாது சார். இதுதான் உண்மை. ஆமாம் சார், என் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் கெட்டு போயிருக்காங்க, நான் படாத பாடு பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? அதை போடுறதுக்கு ஒரு தைரியம் வரணும். சரியா நேர்களே? பாருங்கள், இதான் உண்மை. குரு சுக்கிரன் கெட்டு போன ஜாதகம் வந்து பெருசாக வரப்போகிறது கிடையாது. அதுவும் ஆண் ஜாதகத்தில் குரு கெட்டு போகக்கூடாது, பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. சரியா? மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலுமே மற்ற இதைத்தான் கொடுக்கும். செவ்வாய் நல்ல நிலைமை இருந்தாலும் தைரியமாக இருப்பான், முரட்டுக்காரனாக இருப்பான், முரடனாக இருப்பான், ஃபோர்ஸாக இருப்பான். அது இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்கிறதுக்கு தேவையான தகுதிகளை கொடுக்குறது குருவும் சுக்கிரன் தான். ரைட்டு, நான் அடுத்த வரையும் இந்த வீடியோவில் நிறைய சொல்கிறேன். ரொம்ப பேசினாலும் போர் அடிக்கும். நிறைய பேசுகிறாரு சார், இதே 31 நிமிஷம் ஆகிப்போச்சு. நிறைய சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நல்லா இருக்குது, மகர ராசிக்கு நல்லா இருக்குது, கிரக நிலையெல்லாம் நல்லபடியாக இருக்குது. போங்க, நான் சொன்ன அன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள். சரியா? ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அந்த வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போங்க. வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தை பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.